உங்களுக்கு சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் விரும்பினதே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், விரும்பினதே கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதை நீங்கள் கேட்கும்போது, நான் எவ்வளோ நாள் என்னென்னவோ நான் விரும்பி இருக்கிறேன், ஆனால் கிடைக்கலையே, இப்போ விரும்பினது கிடைக்குமா, நான் எதிர்பார்க்கிறது கிடைக்குமா, அல்லது நான் உள்ளத்தில் வைத்திருக்கிற என்னுடைய வாஞ்சை நிறைவேறுமா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கியிருக்கலாம், ஒருவேளை அதை குறித்து கவலை கூட அடைந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். சங்கீதம் 62 ஆண்டவருடைய வார்த்தையை தாவீது என்ற மனுஷன் மிகவும் அதிகமாய் ருசித்து பார்த்தவன். 62ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் அவர் சொல்ல பாருங்க, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், எனக்கு விடுதலை வரும்னு சொல்றான். அப்போ தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அந்த இயேசு கிறிஸ்துவாலே எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்றான். பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ காரியங்களிலே நீங்கள் விடுதலை இல்லாமல் தவிக்கிறீங்க. அருமையானவர்களே, அவன் கர்த்தரை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ரொம்ப நாளாக நான் அமர்ந்திருக்கிறேன், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், ரொம்ப நாளாக நான் ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டேன், எனக்கு நான் வாஞ்சிப்பது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து, கட்டத்திலிருந்து, வறுமையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். அப்படி நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். இயேசு என்ற மெய்யான தெய்வம் உங்களுக்கு, நீங்கள் போய் தேவ சமூகத்தில் காத்து அமர்ந்திருக்கும் போது அவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த தாவீது சொல்லும் பொழுது, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, என் ரட்சிப்பு அவரால் வரும்னு சொல்றான். அப்ப எனக்கு விடுதலை அவரால் மாத்திரம்தான் கிடைக்கும். ரட்சிப்பு கர்த்தருடையது. நல்லா கவனிச்சுங்க, ரட்சிப்பு இந்த உலகத்துல கர்த்தரால் மாத்திரம்தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆத்துமா இழைந்து போய் அப்படி இழைத்து போயிருக்கும். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதை இழக்க பண்ணும், விரும்பின வரும்பொழுது அது ஜீவ வருஷம் போல இருக்குன்னு சொல்ற. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பின வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்றார். அப்போ நெடுங்காலமாய் காத்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் எரேமியாவிலே ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உன்னுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்து காத்திரு. ஒரு நாளும் பொறுமை இழந்து போகாதே. கர்த்தர் சரியான வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். அந்த விடுதலை கர்த்தரால் மாத்திரம்தான் வரும், வேறு வழியில வராது. அதை இன்றைக்கு நீ ருசித்து பார்க்கும்படி நான் கேட்கிறேன். இரண்டாவதாக அதே சங்கீதம் 62:5 அவர் சொல்லார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திருது, நான் நம்புகிறது அவரால் வரும். நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன், நான் நம்புகிறது அவராலே வரும். பார்த்தீங்களா, நான் நம்புறேன், எத்தனையோ காரியங்களை நம்புறேன். இயேசு என்ற தெய்வம் எனக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார். மாத்திரமல்ல, என்னுடைய எதிர்பார்க்குதல், ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பெண் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும், அல்லது நல்ல ஒரு தொழில் பிஸ்னஸ் கிடைக்கணும், அல்லது என் வாழ்க்கையில நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையானவர்களே, நிச்சயமாய் வரும். நீதிமொழிகள் 10:24 நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் என்ன செய்யணும்? அதுக்காக நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய அவர் இருதயத்தில் நம்ம இருதயத்தில் வரணும். நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டால், இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டால், நாம் அவருடைய பிள்ளையா மாறிடும். அவருடைய பிள்ளையா மாறின பிறகு நாம் அவருக்கு என்ன கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நாம் விரும்பி விரும்பி என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ அவர் அவருடைய சித்தத்துக்குள்ள வைத்து, அந்த என் பிள்ளை, என் மகன், என் மகள் இதை விரும்பி கேட்கிறாள், என் சித்தத்தின்படி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நாம் விரும்பினதையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதனால
நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போய் விட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கவலையோடு இருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுடைய ரட்சிப்பையும் நீ நம்புகிற காரியத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். இங்கே அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை சொல்றான். அப்ப எந்த காரியமும் உங்களை அசைக்கக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற ரட்சிப்பை விடுதலையும் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் நம்புகிற காரியங்களை கர்த்தர் இயேசு இந்த நாளிலே தருவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போது ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் ஒரு அற்புதங்களை ஆவியானவர் உம்மை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்வீராக. ரட்சிப்பை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகள், சாப கட்டுகள், பிசாசு கட்டுகள், பேய் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இரண்டாவதாக, நான் நம்புகிறது அவரால் வரும், நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் கண்மலை, என் அடைக்கலம், நான் என்னுடைய கோட்டை என்று சொல்லுகிறார். அதே போல உடைய பிள்ளைகளை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நம்புகிறதை தாரும், விரும்புகிறதை தாரும், இயேசுவின் நாமத்தில் தாரும். தேவ சித்தத்தின்படி அதை தாரும். உம்முடைய வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.